பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோல வச்சு வெலாசு அப்படின்ற மாதிரி வெலாசிக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா நேற்று எல்லாரும் இல்ல கமர்தி நியாயமானவன்ற மாதிரி பல பேர் வந்து அதை நியாயப்படுத்திட்டு இருந்தாங்க. அதை வந்து வச்சு செய்யணும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தவங்களுக்கே செய்க அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமே. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ திவ்யா வர்சஸ் கமருதீனோட பிரச்சனை. இதுல கமருதீனுக்கு கண்டிப்பா இஸ் டிசர்விங் ஃபார் ரெட் கார்டு அப்படின்றத நான் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பேசுறான்ல, அவங்கள பார்த்து நீ சோறு தான் தின்றியா வேற ஏதாவது தின்றியா அப்படின்னு கேட்டானா நீங்க எல்லாம் சும்மா இருப்பீங்களா? யாரா இருந்தாலும் ரியாக்ட் பண்ணுவீங்க தானே? அந்த மாதிரி பல வார்த்தைகள் விட்டுருக்கான். அவனை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதே பெரிய தப்பு. அதை விஜிஎஸ் எப்பவும் போல அது பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஓகே, அதுல சொல்றாங்க அவன் நல்லவன்பா. கோவத்துல எப்படி பேசுறான்னா, தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்றது தான் பாயிண்ட். அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. கோவத்துல என்ன வேணாலும் பல பேர் கோவத்துல தான் பல விஷயங்கள் பண்றானுங்க. அப்ப அதையும் நியாயப்படுத்த முடியுமா? முடியாது. அதுல வராரு விஜிஎஸ் வந்து கமருதீனோட திவ்யா சண்டை நடக்கும்போது, அந்த டீசிங் நடக்கும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேப்டன் அமித்தை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அமித்துக்கு தேவைதாங்க. சிங்கிச்சான் நான் பார்வதிக்கு சொம்புதான் அப்படின்ற மாதிரி போறாருல, பார்வதியாண்டியே போறாருல, அப்பதான் வாங்கணும். இது வரைக்கும் அமித் நல்ல கேப்டனா தான் இருந்தார். பார்வதி கேஸ் எடுக்காத வரையும், அப்புறம் கமருதீன் பார்வதி கூட வந்து உட்காராத வரையும், அது வரையுமே நல்ல கேப்டனாக தான் அமித் திகழ்ந்தார். எப்போ பார்வதியோட அவங்க வேலை தான் பாக்குறாங்க, அந்த ஒரு இன்சிடென்ட் ஒன்று சண்டை நடந்துச்சு இல்ல, சண்டை அந்த சண்டையை வந்து நியாயப்படுத்தினார்ல கிச்சன் டீமுக்கும், அப்ப நியாயப்படுத்தினார்ல, அப்பத்துல இருந்தே அவருக்கான ஆப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் பெஸ்ட் கேப்டனா இருக்க வேண்டியவரை மொத்தமா காலி பண்ணது கமருதீன் அண்ட் பார்வதிக்கு போய் சேரும் அப்படின்றதான் சொல்லணும். சண்டை நடக்கும்போது, அந்த டீசிங் நடக்கும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ஒரு நியாயமான கேள்வி. அங்க சண்டை நடக்கும்போது கமருதீனை தடுக்கவும் இல்லை, அவர் பெருசா அட்ரஸும் பண்ணல. அந்த பொண்ணு அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வச்சு பேசுங்கன்னா கூட அந்த பொண்ணுக்கு நான் என்ன பண்ண முடியுங்க, அவர் வாயிங்க, அவர் அப்படிதாங்க பேசுவாரு, என்னால அவர் வாயை கட்டி போட முடியாதுங்க அப்படின்ற மாதிரி பேசினாரு. அதுக்குதான் இந்த வீக்கெண்ட்ல எபிசோட்ல வச்சு கிளின்னு கிழிச்சு விடுறாப்புல. அதுலயும் குறிப்பா டீசிங் நடக்கும்போது அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். இப்படி இந்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்க கூடாது. அந்த பொண்ணு எமோஷனலா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சிரிக்கிறது எவ்வளவு பெரிய கேள்வி. அதுவே புல்லிங்ல தான் வரும். அது ரொம்ப தப்பு. அதை வந்து அங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அடுத்தவங்களோட எமோஷன்ஸை மதிக்காம வேலை பண்றாரு. கேப்டன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் போட்டு கிளின்னு கேட்கிறாரு. உடனே சார் ரொம்ப நேரமா அதை நார்மலா தான் சார் போயிட்டு இருந்தது, தகாத வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்படி விஜேஸ் கேட்கிறாரு, அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. நார்மலா போயிட்டு இருந்துச்சு சார், அந்த வார்த்தை வரும்போது அப்படின்ற மாதிரி. கட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் நிறுத்து. ஒரு நிமிடம் நான் சொன்ன அப்புறம் நீங்க இப்படி நிப்பாட்டி இருக்கணும், பேசக்கூடாது. நான் ஒரு நிமிஷம் சொல்றேன், நிப்பாட்டுங்க. எதுக்கு பேசுறீங்க அமித்? பேசக்கூடாது அமித், ஆர்குமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் சைலண்டா இருக்கணும், கம்முன்னு இருங்க. அது எனக்கு பிடிக்கல. சுத்தமா அவங்களோட கருத்து சொல்றது அவங்களோட உரிமை. அதை வந்து நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஓஸ்டா விஜிஎஸ் பண்ணுவது பெரிய தவறு அப்படின்றத நான் இங்க பதிவு பண்றேன். ஏன்னா அவங்களோட கருத்து என்னதான் சொல்ல வராங்க நீங்க கேளுங்களேங்க. நீங்க எதிர்பார்க்கிற கருத்து மட்டும் சொல்லணும்னு எதிர்பார்க்கறதே ரொம்ப தப்பு. அது விஜிஎஸ் பல பேரிடம் பண்ணுகிறார் அப்படின்றதான் நானும் சொல்றேன். இது தப்பு. ஆர்குமெண்ட்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு எப்படி சார் வேடிக்கை பார்க்க தோணுது, எப்படி வேடிக்கை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு கேட்பது நியாயமான கேள்வி. ஐ மீன் எனக்கு அவர் கட் டவுன் பண்றதா எனக்கு பிடிக்கல தாண்டி உங்களை எப்படி வேடிக்கை பார்க்க தோணுது, அந்த விஷயத்தை எப்படி நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க? நீங்க ஒரு கேப்டன், ஒரு ஹவுஸ்மேட்ஸா இருங்க, கேப்டனா இருந்து நீங்க எப்படி வேடிக்கை பார்ப்பீங்க? அது எப்படி உங்களால பார்க்க முடியுதுன்றது ஒரு நியாயமான கேள்வி. அதுக்கு பதில் இல்ல போல அமித் கிட்ட. அவர் தான் சொல்றாரு என்னால கை கட்டப்பட்டிருக்கு, அவரால் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி கேட்டா கேள்விக்கான கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுங்க அமித், வேற வழியே கிடையாது. அடுத்து வெளியே போற ரம்யா, வெளியே போறேன்னு சொல்றீங்க, என்னென்னமோ பண்றீங்க. உங்களுக்கு தேடும் உங்க கண்ணு முன்னாடி, எப்படி உங்க முன்னாடி இன்னொருத்தருக்கு நடக்கும்போது எப்படி வேடிக்கை பாக்குறீங்க? உங்களுக்கு நடந்தா நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் என்னென்னமோ பண்றீங்களா, இதே அடுத்தவங்க நடக்கும்போது நீங்க கண்ணு முன்னாடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க ஏன் கேட்கல ரம்யா? நீங்க ஏன் கேட்கல? நீங்க கேட்டிருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு நடக்கும்போது மட்டும் நீங்க கேட்கறீங்கன்னா அப்ப மத்தவங்களுக்கு நடக்க விடாம நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை தானே. நீங்க அப்போ நீங்க எப்படியாப்பட்ட நம்பர்ன்றது நீங்க ப்ரூவ் பண்றது, நீங்க என்னத்தை பண்றீங்கன்றத அங்க ப்ரூவ் பண்றதுன்ற மாதிரி ரம்யாக்கு, ஏண்டா நான் பாட்னு சிவனேன்னு ஜெயில இருந்தேன்டா, நீங்க எல்லாரும் என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு என்ன மாட்டி விட்டீங்களாடான்ற மாதிரி ரம்யாவோட மைண்ட் செட். லிட்டரலி ரம்யாவோட மைண்ட் செட் இதுதான். ஏன்னா நான் உங்களை வரவும் சொல்லல, வந்து நீங்க எனக்கு ஆறுதல் கொடுக்குறேன்ற பேர்ல நீங்க அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டு என்னையும் கோத்து விட்டு கடைசியில் இப்படி ஆக்கிட்டீங்களேன்ற மாதிரி ரம்யாவோட மைண்ட் வைஸா இருக்கும். ஏடா சிவனேன்னு இருந்தவனுக்கு இப்படி ஒரு அடியா அப்படின்ற ஃபீலிங் தான் நமக்கு இருந்துச்சு. ரம்யாவும் வாங்கி கட்டிட்டாங்க நல்லா. அடுத்து சாண்ட்ரா, ஏன்னா சிரிச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதை இதே செய்யல பிரஜனுக்கு எதிராக.
பிரஜனுக்கு எதிராக இந்த செயலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்க வேடிக்கை பார்ப்பீங்களா? சாண்ட்ரா சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. சார் பிரஜன்னா அப்படியே பொங்கி எழுந்துட்டு போயிருப்பாங்க. நீ எல்லாம் யார் நீ அப்படின்ற மாதிரி பொங்கி எழுதிட்டு போவாங்க. ஏன்னா அங்க வந்து கமருதீன் வந்து நம்ம ஃப்ரெண்டை திவ்யாவுக்கு எதிராக தானே பண்றாரு, திவ்யாவை நமக்கு புடைக்காத, அதனால அவர் போய் பண்ணா நமக்கு ப்ராப்ளம் இல்லை, நாங்க ஜாலியா உட்காந்து சிரசிட்டு இருப்போம், அப்படிதான் சார் அப்படின்ற மாதிரி தானே பண்ணிருந்தாங்க அந்த இடத்துல. ஸோ ரொம்ப தப்பு. அதுல பிரஜனுக்கு மட்டும் நீங்க போய் கேட்பீங்கன்னா இந்த இடத்துல போய் கேட்கணும். ஆனா அவங்க அதுக்கப்புறம் தனியா கூப்பிட்டு வச்சு நைட் அட்வைஸ் பண்ணாங்க. அட்வைஸ் பண்ணலன்னா நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாதா, ரொம்ப தப்புடா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. ஆனா பார்வதி அவர்கள் இல்ல 2 பேரும் மேலே தப்பு இருக்கு, 2 பேரும் தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சாண்ட்ரா இவன் வார்த்தை வாடி போடிலாம் பயன்படுத்திருக்க கூடாதுன்னு சாண்ட்ரா சொன்னாங்க தான், சொல்லலன்னு சொல்ல. ஆனா அந்த இடத்துல உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றதான் பாயிண்ட். அடுத்து வினோத் சார் அந்த மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாதுன்ற மாதிரி நான் சொன்னேன் சார் 2 முறைன்ற மாதிரி வினோத் சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு விஜேஸ், எனக்கு கண்ணீர் வருது, ரொம்ப எமோஷனலா இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் எமோஷனலா வந்து வச்சு செய்யறாராம் கானா வினோத். ஏன்னா அவர் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்றன்ற பேர்ல ஒரு விஷயம் பண்றீங்கன்ற மாதிரி கானா வினோத்தையும் போட்டு செஞ்சுட்டாரு. ஸோ ஆக மொத்தத்தில் இவங்களுக்கே இந்த செய்கை இருக்குன்னா மற்றவங்களுக்குலாம் என்ன செய்கை இருக்குன்றத பாருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னைக்கு சாட்டர்டே ஹைலைட்ஸை அடுத்த வீடியோவில் உங்களை எடுத்துன்னு வந்து சேர்க்கிறேன். பாய் கைஸ்.